அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 23/6/2025 விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:54 மிதுன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளும் கஷ்டங்களும் இருக்கா? அதே போல் நமக்கு எதிரிகள் யாராவது எதிர்மறையான விஷயத்த செஞ்சு வச்சுருப்பாங்களோ, அதனால தான் வாழ்க்கையில் இவ்வளோ கடன் வாங்குகிறோம், இத்தனை விதமான விபத்துகள் நடக்குது, இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மந்தமான நாளாக இருக்கும். இன்று கடினமான சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். இறை வழிபாடு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று அதிகப்படியான பணிகள் காணப்படலாம். நீங்கள் சவாலான சூழ்நிலைகளையும் சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதம் காணப்படும். நல்லுறவு பராமரிக்க நீங்கள் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக காணப்படாது. தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. காரமான மற்றும் இனிப்பு உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பாகவே காணப்படுகிறது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும். வீட்டில் மகிழ்ச்சிகரமாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் காணப்படாது. இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் கவனத்தோடு மேற்கொண்டால் மட்டும் போதுமானது. நண்பர்களே, இன்றைய நாள் அசௌகரியங்களும் தேவையில்லாத மன வருத்தங்களும் உங்களுக்கு கவலையை பெற்றுக் கொடுக்கலாம். எனவே எச்சரிக்கை அவசியம். பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக நீங்கள் ரொம்பவே பிஸியாக காணப்படுவீர்கள். உங்களது வேலை அதிகமாக இருந்தாலும் புத்திசாலித்தனமாக சமாளிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் கருத்து வேறுபாடு அல்லது வாக்குவாதம் ஏற்படலாம். நட்பான அணுகுமுறை தேவைப்படுகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டம் குறைவான நாளாக காணப்படுகிறது. பண பற்றாக்குறை ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முந்தைய இரவின் தூக்கமின்மை காரணமாக மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே உடனே மருத்துவரை அணுகுவது மிகவும் நல்லது. இன்றைய நாள் எதிர்பாராத சில நிகழ்வுகள் காரணமாக சற்று மந்தமான சூழ்நிலை காணப்படலாம். பணியை பொறுத்தவரை வேலைகள் மழை போல குவிவது போல உணர்வீர்கள். எனவே அதற்கு ஏற்றாற் போல திட்டமிட்டு செய்வது சிறப்பு. குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை உணர்வோடு இருக்க முயற்சி செய்யுங்கள். மனதை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். துணையுடன் பேசும் பொழுது அவரை புரிந்து கொண்டு நல்லுறவை பராமரியுங்கள். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை கவலையை அளிக்கக்கூடியதாக இருக்கலாம். இன்று அதிர்ஷ்டம் குறைவானதாக காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் கண்வலி தலைவலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இறை வழிபாட்டின் மூலமாக இதனை சரி செய்யலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக அமையும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு வழிகளை காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களது திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களால் பெற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமான நிதி நிலைமை.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். அக்கம் பக்கத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பல விஷயங்களில் இன்று சாதிப்பதற்கு உகந்த நாள். பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளின் பாராட்டும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். தனித்தன்மைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தொலைதூரத்தில் இருந்து பணம் வர வாய்ப்புள்ளது. அந்த பணம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இறைவனின் ஆசைகள் உங்களுக்கு ஆரோக்கியமாக அமையும். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை நிர்வகிக்க நீங்கள் திறமையோடு யோசிக்க வேண்டும். குடும்ப பிரச்சனைகளும் அதிகரிக்கும். பொறுப்புகளும் கவலையை கொடுக்கலாம். இன்று பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்க்க வேண்டியது நல்லது. பிரார்த்தனை மூலமாக ஆறுதல் பெறலாம். பணியை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பணிகள் காரணமாக பணியிடத்தில் சவால்கள் நிறைந்திருக்கும். பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. திட்டமிட்டு பணியாற்றுவது சிறப்பு. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையிடத்தில் அன்பான உணர்வை வெளிப்படுத்த முடியாது. இதனால் மகிழ்ச்சியின்மை காரணமாக மனம் திறந்து பேசிக்கொள்வதன் மூலமாக சிறந்த பலன் கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் அனுகூலமான வளர்ச்சி காணப்படாது. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி அல்லது சளி ஏற்பட வாய்ப்புள்ளது. எரிச்சல் உணர்வை வெளிப்படுத்துவீர்கள். அமைதியாக கட்டுப்பாட்டோடு இருப்பது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சரியான செயலுக்கும் தவறான செயலுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டை பற்றிய படிப்பினையை கொடுக்கும். உங்களுடைய இலக்குகளை சரியாக திட்டமிட வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளுடன் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். அமைதியாக அந்த செயல்களை சமாளிக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். நல்லுறவை தக்க வைத்துக் கொள்ள இருவரும் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவிற்கான வாய்ப்பு இல்லை. பண இழப்புகளை தவிர்க்க நீங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்க வேண்டும். இதன் மூலம் பொருளாதார பாதுகாப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. அதிக பணிகள் காரணமாக மன உளைச்சல் ஏற்படலாம். அது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் துடிப்பான நாளாக இருக்காது. உற்சாகம் குறைந்து காணப்படலாம். மனதில் குழப்பங்கள் காணப்படலாம். எடுக்கக்கூடிய முடிவுகள் சீரற்றதாக இருக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சி குறைந்து காணப்படும். அதிக பணிகள் காரணமாக நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் இன்று சில சிக்கல்கள் காணப்படலாம். இதனால் மனதில் பாதிப்பு ஏற்படலாம். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை அனுகூலமானதாக இருக்காது. எதிர்கால பாதுகாப்பு கருதி நீங்கள் ஒரு கணிசமான தொகையை சேமிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனைக்கு ஆளாக நேரிடலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பயணங்களுக்கு வாய்ப்புள்ளது. பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும். பணிக்கான பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய செயல்திறன் காரணமாக கீர்த்தி பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அமைதியான உறவை ஏற்படுத்துவீர்கள். இது இருவருக்கும் இடையே எண்ணங்களும் உணர்வுகளும் ஒத்துப்போகும். இன்றைய நாள் சுமூகமானதாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படும். குடும்ப நலனுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் காணப்படாது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும். இன்று விருப்பங்கள் நிறைவேறும். பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை திறம்பட ஆற்றுவதில் கவனம் செலுத்துவீர்கள். உங்களுடைய இந்த போக்கின் காரணமாக பணிகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்பாக நடந்து கொள்வீர்கள். இதனால் அவர் உங்களுக்கு நன்கு புரிந்து கொள்வார். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். சேமிக்கும் ஆற்றல் பெருகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள். இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அன்றாட பணிகளை ஆற்றும் பொழுது கவனம் தேவை. இன்று ஏமாற்றங்கள் ஏற்படும் என்பதால் அதிக எதிர்பார்ப்பு வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக பணியில் தடைகள் நிச்சயம் ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம். அதனால் உங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத நிலை காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படாது. சிறு சிறு கை கால் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. உங்களுடைய இலக்குகளை அடைவதில் பல தடைகள் காணப்படலாம். கவலைகளை ஒதுக்கிவிட்டு அமைதியாக இருங்கள். பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் தடைகள் காரணமாக வளர்ச்சி பாதிக்கப்படலாம். கூடுதல் பணி சுமை காணப்படலாம். அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின உழைப்பை நம்ப வேண்டியது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் கடுமையாக பேசுவீர்கள். இது இன்றைய நாளின் மகிழ்ச்சியை கெடுக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்காது. செலவுகள் அதிகரித்து காணப்படலாம். அது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் வலியால் அவதிப்பட நேரிடலாம். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.